ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ருசியான ஹோம் ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி பண்ண போறோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டிலே ரொம்ப ருசியான சூப்பரா ஸ்மெல்லும் வரும் மட்டன் கிரேவி செய்து பார்க்க போறோம். முதல்ல மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மென்மையா வரணும்னா இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைத்துக்கலாம். இந்த மசாலாவை கடாயில் எடுத்து நல்லா வதக்கணும். எண்ணெய் மேலே வர்றோம் வரை வதக்கினாதான் கிரேவிக்கு அந்த கலர், அந்த ஃப்ளேவர் வரும். இப்போது மட்டனை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறுங்க. மசாலா எல்லாம் மாட்டில் ஒட்டணும். அதுக்கப்புறம் இதை குக்கரில் போட்டு 4 முதல் 5 விசில் வச்சா மட்டன் செம்ம மென்மையாக ரெடி ஆகிடும். மீண்டும் கடாயில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கிரேவி நல்லா கொதிக்கட்டும். திக்கா, ஸ்மெல்லாக, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக இருக்கணும்னா இந்த ஸ்டெப்பே முக்கியம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ரெடியான ஹோம் ஸ்டைல் மட்டன் கிரேவி. சோற்றோடவும் பரோட்டாவோடவும் அன்ப சப்பாத்தியோடவும் செம்மையாக செட் ஆகும். ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானும் அழுத்திடுங்க.